கடந்த காலத்துக்கு போய் நம்ம எடுத்த தவறான முடிவுகளை எல்லாத்தையும் மாத்தி அமைக்கலாம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம இழந்த உறவுகளை எல்லாத்தையும் திரும்பியும் போய் பார்க்கலாம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம இழந்த தருணங்கள் எல்லாத்தையும் திரும்பி போய் வாழலாம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே சாத்தியமாக்குற ஒரு விஷயம் தாங்க டைம் டிராவல். நம்ம கடந்த கால தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் நம்ம ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக ஆயிருக்கிறோங்கிறத பார்க்கறதுக்கும் உருவான ஒரு மேட்ரு தாங்க இந்த டைம் டிராவல். டைம் டிராவல்னு சொன்ன உடனேயும் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல தான் வரும் நீங்க நினைப்பீங்க. ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தியரட்டிக்கலா சில வழிகள் மூலமா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த வழிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டைம் டிராவல் பை ஸ்பீட். நம்ம வேகமா டிராவல் பண்ணாலே ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா என்னன்னா, லைட் டிராவல் பண்ற ஸ்பீடுக்கு ஈக்குவலா நம்மளும் டிராவல் பண்ணோம்னா இது சாத்தியம்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி இதை ப்ரூஃப் வேற பண்ணியிருக்காங்க. இதை ப்ரூஃப் பண்றதுக்காக ரெண்டு ஒரே நேரத்தை காட்டக்கூடிய அட்டாமிக் கிளாக் எடுத்துட்டு ஒன்னு பூமியிலையும் ஒன்னு ஜெட்லயும் அனுப்பி விட்டாங்க. சில மணி நேரம் கழிச்சு ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கும்போது டைம் வேரியேஷன் காட்டியிருக்குங்க. ஆனா இந்த நேர வித்தியாசம் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் ஆனா நேர வித்தியாசம் காட்டினாலேயே சயின்டிஸ்ட் இதை ஒரு டைம் டிராவலுக்கான ப்ரூஃப்னே ஒத்துக்கிறாங்க. இந்த ப்ரூஃப் படி 25 வயசு ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தரை பூமியிலையும் ஒருத்தரை லைட் ஸ்பீட்ல போறக்கூடிய ஒரு ராக்கெட்லையும் அனுப்பி வச்சு ஒரு 2 வருஷம் ஸ்பேஸ் டிராவல் பண்ணடான்னு அனுப்பி விட்டோம்னா 2 வருஷம் ஸ்பேஸ் டிராவல் பண்ணிட்டு வந்த அந்த நபர் பூமியில பார்க்கும்போது இவரோட வயசு 27னும் பூமியில இருக்கிற இவரோட ட்வின்னோட வயசு 47 வயசா இருக்கும்னு சயின்டிஸ்ட் கணிக்கிறாங்க. இதன் மூலமா ஸ்பேஸ் டிராவல் பண்ண அந்த நபர் டைம் டிராவல் பண்ண நபரா கருதப்படுறாருங்க. டைம் டிராவல் யூசிங் கிராவிட்டி. டைம் டிராவல் பண்றதுக்கான இந்த மெத்தடும் ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை வச்சு தாங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கூற்றுப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் டைம் ஸ்லோவாகுதுங்களா. இதை 2010 US இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி பிசிசிஸ்ட்லாம் ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதுபடி பூமி சென்டர்ல கிராவிட்டி எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். அந்த இடத்துல டைம் ஸ்லோ ஆகிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம தூரமா ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணணும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கணுங்க. அதுக்கு நம்ம பிளாக் ஹோலுக்கு தாங்க போகணும். அங்கதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க. ஒருத்தர் பூமியில இருந்து கிளம்பி பிளாக் ஹோல் பக்கத்துல போய் ஸ்டே பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு பூமிக்கு வந்தாங்கன்னா பூமி 100ல இருந்து 150 வருஷங்கள் கடந்து போயிருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதன் மூலமா அவரு ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணதா கருதுறாங்க. இந்த மெத்தட தாங்க இன்டர்ஸ்டெல்லார் படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்கிற பிளானட்ல 1 ஹவர்னா பூமியில 7 வருஷம்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா இதை பண்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம பூமியில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிளாக் ஹோலே 3000 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அங்க போறதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயங்க. ஆனா அதுக்கு போறதுக்கு கூட ஒரு வழி இருக்குங்க. அதுதான் நம்மளோட அடுத்த வழி, டைம் டிராவல் யூசிங் worm holes. ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை கருத்துல கொண்டு ஸ்பேஸ் டைம்ல ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி டிராவல் பண்றது தாங்க worm holeனு சொல்றாங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை ஸ்பேஸ் டைமா நினைச்சுக்கிங்க. இல்ல ஒரு புழு ஓட்ட போடுற மாதிரி இங்க ஒரு ஓப்பனிங் பண்ணி அதையே அடுத்த எண்டுக்கு ஓபன் பண்ணி போச்சுன்னா இந்த பேப்பர்ல ஒரு பிரிட்ஜ் உருவாகுங்க. இந்த பிரிட்ஜை தான் இவங்க worm holeனு சொல்றாங்க. worm holeனால என்ன ஆகுதுன்னா, ஸ்பேஸ் டைம்ல ஒரு பெண்ட் கிடைக்குதுங்க. இந்த பெண்ட்னால நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அச்சோ, ஸ்கிரிப்ட் போச்சே. இதன் மூலமா நம்ம பல ஆயிரம் லைட் இயர் டிஸ்டன்ஸ் சில நொடிகளிலேயே கடக்க முடியும்னு சொல்றாங்க. பல சயின்டிஸ்டுகள், முக்கியமா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கூட, ஸ்டீவன் ஃபிளமிங்கா, சரி, அவரு கூட worm hole இருக்குங்கிறத நம்புறாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, குவாண்டம் ஸ்கேல்ல, அதாவது ஆட்டம் கூட குறைவான ஸ்கேல்ல worm hole தானாவே உருவாயிட்டு போகுதுன்னு சொல்றாருங்க. ட்ரிக் என்னன்னா, இந்த worm hole நம்ம பிடிச்சி ஹியூமன் சைஸுக்கு மாத்தினோம்னா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா இதை செய்யறதுக்கு பல மடங்கு எனர்ஜி தேவைப்படுதுங்க. இப்ப கூட பல சயின்டிஸ்டுகள்லாம் இந்த worm hole கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா, இந்த குவாண்டம் மெக்கானிசமும் நம்ம பிசிக்ஸ்ல இருக்கிற ரிலேட்டிவிட்டி தியரியும் நேர்மாறா இருக்கிறது தாங்க டைம் டிராவல் பை ஹியூமன் ஹைபர்னேஷன். ஹைபர்னேஷன்ங்கிறது அனிமல்ஸ் எல்லாம் குளிர்காலத்துல பண்ணக்கூடிய விஷயம் தாங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. குளிர்காலங்கள்ல வேட்டையாட முடியாத சில அனிமல்ஸ் எல்லாம் தன்னோட உடம்ப அசையாம, உடம்புல இருக்கிற எனர்ஜியும் மெட்டபாலிசத்தையும் யூஸ் பண்ணாம, உடல்ல இருக்கிற செல்களுக்கு போற உணவையும் ஆக்சிஜனையும் குறைச்சிக்குதுங்க. இதைத்தான் ஹைபர்னேஷன் சொல்றாங்க. இந்த ஹைபர்னேஷன் மூலமா மனுஷனை டைம் டிராவல் பண்ண வைக்க முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சில பாக்டீரியாக்கள்லாம் பலாயிரம் வருஷங்கள் செயலில்லாம இருந்துட்டு கரெக்டான டெம்பரேச்சரும் சூழலும் வரும்போது செயல்படுதுங்க. இதே மாதிரி மனுஷங்களையும் பண்ண வைக்க முடியுமான்ட்டு ஆராய்ச்சிகள் சயின்டிஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. 2005 அமெரிக்கன் சயின்டிஸ்ட்ல ஹைட்ரஜன் சல்பைடு யூஸ் பண்ணி எலிகளோட மெட்டபாலிசத்தை குறைச்சு சில மணி நேரங்கள் அதை செயல்படாம வச்சு திரும்பியும் உயிரோட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மெத்தட ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் பண்ணும்போது அது ஃபெயில்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பன்றிகளுக்கு வேற மெத்தட்ல ஹைபர்னேஷன் பண்ணும்போது அது சக்சஸ் ஆயிடுச்சுங்க. இப்பவும் பிட்ஸ்பர்க்ல விஞ்ஞானிகள் வந்து மனுஷங்களை வச்சு கிளினிக்கல் ட்ரையல் நடத்துறதா சொல்றாங்க. இதை மட்டும் நடந்ததுன்னா ஏதாவது ஒரு மனுஷனை பிடிச்சி 1000 வருஷம் தூங்க வச்சுட்டு திரும்பியும் எந்திரிக்க வச்சு டைம் டிராவல் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. டாக்டர் ஸ்டோன்ல வர்ற மாதிரி டைம் டிராவல் பை டைம் மிஷின். டைம் டிராவல் பண்றதுக்கு அமெரிக்காவை சேர்ந்த சயின்டிஸ்டான ரொனால்ட் மெலட் ஒரு ஐடியா சொல்றாருங்க. அவர் சொல்ற ஐடியா படி ஒரு ரொட்டேட்டிங் சிலிண்டரை எடுத்துக்கிட்டு அதுல லேசர் லைட்டை ரொட்டேட் பண்ண வைக்கிறாருங்க. ரொட்டேட் பண்ண வைக்கும் போது அதுக்குள்ள கிராவிடேஷனல் ஃபீல்டு உருவாகுதுன்னு சொல்றாருங்க. இது வந்து பிளாக் ஹோல்ல இருக்கிற கிராவிடேஷனல் ஃபீல்டு அளவுக்கு இருக்கும்னு இவர் சொல்றாருங்க. இதன் மூலமா ஸ்பேஸ் டைமை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாருங்க. 2000 இவர் சொன்ன இந்த தியரியை பப்ளிஷ் கூட பண்ணியிருக்கிறாருங்க. பிராக்டிக்கலா பண்றதுக்கு கூட ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த மிஷினை மட்டும் இவர் கிரியேட் பண்ணா இதுதான் உலகத்தோட முதல் டைம் மிஷினா இருக்குங்க. இந்த மிஷின் மூலமா நம்மளால பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போக முடியும்னு இவர் சொல்றாருங்க. ஆனா இந்த மிஷின் உருவாக்குறதுக்கு நியூட்ரான் தேவைப்படுறதுனாலையும் இந்த மிஷின்ல ஃபெயில்டு மாடல் பல சயின்டிஸ்ட் சொன்னனாலையும் இவரால ஃபண்டை ரைஸ் பண்ண முடியலைங்க. இதே மாதிரியே டைம் மிஷின் தியரியை 1923 வருஷத்திலேயே பிராங்க் டிப்லர்ங்கிறவரு தியரியா பப்ளிஷ் பண்ணாருங்க. ஆனா பிராங்க் டிப்லர் சொன்ன டிப்லர் சிலிண்டர் உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டங்க. டிப்லர் டைம் மிஷின் ஒர்க் ஆகணும்னா அந்த சிலிண்டர் வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸுக்கு இருக்கணுங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி அந்த சிலிண்டருக்குள்ளார இருக்கணுங்கிறாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயமே நடக்காத விஷயம்னால இந்த மிஷினை கிரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால இது வெறும் சூடோ சயின்ஸா மாறிடுச்சுங்க. சாத்தியமே இல்லாத விஷயத்த எல்லாத்தையும் சாத்தியம் பண்றது தாங்க மனுஷனோட டேலண்டே. நம்மளால சொல்லவே முடியாதுங்க, ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு மனுஷன் டைம் டிராவலை கூட கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளார மனுஷன் இருந்தா தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும்னா பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. டைம் டிராவல் பத்தின இன்னும் மேலும் வீடியோக்கள்லாம் நம்ம டைம் டிராவல் பிளேலிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்குங்க. அதையும் கொஞ்சம் போய் பாத்துருங்க.